இன்றைய சூழ்நிலையில் புதிய 2 தகவல் தொடர்பான விடயங்கள் சந்திக்க போகிறோம். இதில் மிக முக்கியமான விடயமாக சொல்லப்படுகிறது பெரும்பாலும் அதிகளவான என்னுடைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா விசா தொடர்பான வீடியோ, பாஸ்போர்ட் தொடர்பான வீடியோ மற்றும் பல்வேறுபட்ட கைடன்ஸ் வழங்கி கொண்டிருக்கோம். இதில் மிக முக்கியமாக தற்பொழுது இங்கிலாந்து லண்டனை பொறுத்த வரைக்கும் லண்டன் இடம்பெற்று கொண்டிருக்கிற அந்த ஆர்ப்பாட்டம் தொடர்பான விடயத்தை சொல்லணும். லண்டனை பொறுத்த வரைக்கும் லண்டனில் அதிகளவான புலம்பெயர் அகதிகள், அதாவது புலம்பெயர் குடியேற்றவாதிகள் அதிகளவாக இருக்கிற காரணத்தால் இன்றைக்கு லண்டனை பூர்வீகமாக கொண்டிருக்கின்ற ஏறத்தாழ 1.5 மில்லியன்ஸ் மக்கள் தங்களுடைய எதிர்ப்பினை வெளியிட ஆரம்பிச்சிருக்கணும். அதாவது எதிர்வரும் காலங்களில் லண்டனில் மீள் குடியேற்றத்துக்கான சந்தர்ப்பங்கள், மீள் குடியேற்ற வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டாம் என்று சொல்லி அவர்களுடைய இந்த ஆர்ப்பாட்டம் அல்லது அவர்களுடைய போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. இந்த போராட்டம் தற்பொழுது மிகவும் வலுவடைந்து கொண்டு வருதுன்னு சொல்லணும். குறிப்பாக லண்டனில் பொறுத்த வரைக்கும் அங்கே 1.5 மில்லியன்ஸ் ஆக்கள் ஒன்று சேர்ந்து, அதாவது லண்டனை பிறப்பிடமாக கொண்டு லண்டனுடைய சிட்டிசன்ஸ்னு சொல்லப்படுற ஒன்று இணைந்து இந்த குடியேற்றங்களை மறு குடியேற்றங்களை மீள் குடியேற்றங்களை இடைநிறுத்தணும், தடுத்து நிறுத்தணும். அதன் மூலம் தங்களுடைய உரிமைகள், தங்களுடைய வரப்பிரசாதங்கள் மீறப்படுதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆகவே இது மிக முக்கியமான ஒரு விடயமாக தற்பொழுது பேசு பொருளாக இருக்கிற அதே சந்தர்ப்பத்தில் இலங்கையினுடைய பாஸ்போர்ட்டுக்கான அடுத்த லெவல் ஒன்று கிடைச்சிருக்குது. அதாவது உலகளாவிய ரீதியில் இலங்கையுடைய பாஸ்போர்ட்டுடைய சக்தியின் அடிப்படையில் ஒரு நாடு தன்னுடைய பாஸ்போர்ட்டை வச்சிருக்கிற சிட்டிசன்ஷிப், அவர்கள் வெளிநாடுகளில் எத்தனை நாடுகளுக்கு விசா இல்லாமல் பயணிக்க முடியும், அல்லது எத்தனை நாடுகளுக்கு குறித்த பாஸ்போர்ட்டை கொண்டு ஒன்னரைவல் விசா பெற்றுக்கொள்ள முடியும், அல்லது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரீ விசா, இதான சந்தர்ப்பங்களை அடிப்படையாக கொண்டு தான் இங்கே இருக்கிற இந்த சுச்சுவேஷன் தீர்மானிக்கப்படுது. இந்த சுச்சுவேஷனை அடிப்படையாக கொண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக சொல்லப்படுறது லண்டனில் இருக்கிற இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கையினுடைய நிலை, பாஸ்போர்ட்டுடைய நிலையானது தற்பொழுது 97வது இடத்துல இருக்குது. கடந்த வருடம் இதே நிலப்படுத்தல் அடிப்படையில் இலங்கை 96வது இடத்துல இருந்தது. இன்றைக்கு அந்த இடம் 97வது இடத்துல இருக்கிற சந்தர்ப்பம் வெளியிடப்பட்டிருக்குது. இது இலங்கையினுடைய பாஸ்போர்ட்டுக்கான சக்தி அல்லது வலுவின் ஒரு நிலை பின்தள்ளப்பட்டதுன்னு தான் சொல்லணும். 2024ஆம் ஆண்டினுடைய நிலை 96ஆக இருந்து 2025ஆம் ஆண்டுடைய நிலை தற்பொழுது 97வது இடம், அதாவது ஒரு இடம் பின்தள்ளப்பட்டிருக்குது என்ற தகவலும் இங்கே சொல்லப்பட்டிருக்குது. ஆகவே இது மிக முக்கியமான ஒரு விடயமாக கருதப்படுகின்ற அதே சந்தர்ப்பத்தில் இலங்கை தற்பொழுது இலங்கைக்கான பாஸ்போர்ட்டின் அடிப்படையில் மிக முக்கியமாக இன்னொரு விடயம் சொல்லணும். இந்த யூஏஇல ஜாப் சீக்கர் விசான்ற ஒரு விசா அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது. இந்த ஜாப் சீக்கர் விசாவின் மூலம் நீங்கள் யூஏஇல வேலை வாய்ப்புகளை தேடிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் அதிகமாகவே இருக்குது. அதாவது தகுதியானவர்கள், கல்வி தகமை உடையவர்கள், முதல் நிலை 2ஆம் நிலை பட்டதாரிகளாக இருக்கின்றவர்கள் உங்களுக்கான யூஏஇல ஜாப் சீக்கர்ஸ் விசா மூலம் நீங்கள் வேலை வாய்ப்புகளை தேடிக்கொள்ள முடியும். இந்த ஜாப் சீக்கர் விசாண்டா என்னது, அது எவ்வளவு காஸ்ட், எப்படி ப்ராசஸ் பண்ணணும், இது எல்லா விடயங்களும் என்னுடைய அடுத்த வீடியோவில் நான் போடலாம் எதிர்பார்த்துருக்கேன். ஸோ தொடர்ந்து சசிஎஸ்எல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்க்க உங்களுக்கு மிகவும் பயனுள்ள தகவல்கள், முக்கியமான தகவல்கள் தெரிஞ்சுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலை சந்திக்கலாம். நன்றி. இணைந்திருந்த அனைவருக்கும்